இன்னைக்கு நிறைய பேட்டரி பைக் வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய அட்வான்டேஜ் நிறையா பைக்ஸ் தான் இருக்குது. ஆனா, அந்த பஜாஜ் கம்பெனிக்காரங்க யோசிச்சு ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு பைக் போட்டிருக்காங்க. நான் வச்சிருக்க பைக் பேரு ஃப்ரீடம் தான். ஃப்ரீடம்னா என்னது? விடுதலையா போறது. விடுதலை. நிறைய காரியத்திலிருந்து விடுதலை. எதிலிருந்து விடுதலை? அவர்ட்ட கேட்கறாங்க, "எதுக்கு இந்த பைக்கு ஃப்ரீடம் பேர் வச்சீங்கன்னு?" அவர் சொன்னாரு, "நீங்க என்ன பண்ணலாம்? ஃப்ரீயா போலாம். நிறைய டென்ஷன் ஃப்ரீ. அதுக்கப்புறம் மைலேஜ் ஃப்ரீ." நிறைய விஷயம் சொல்லிட்டு இப்ப இவ்வளவு ஃப்ரீயா நீங்க போலாம். அந்த வண்டி ஃப்ரீடம் வந்து கேஸ், சிஎன்ஜி கேஸ்ல போடுற வண்டி அந்த வண்டி. அப்ப கேஸ்ல போகும்போது என்ன ஆகும்னா, இன்னும் உங்களுக்கு மைலேஜ் அதிகமா கொடுக்கும். மைலேஜ் அதிகமா தரும். இப்ப நீங்க பெட்ரோல் ரூ. 100க்கு போறீங்கன்னா, 50 கிலோமீட்டர் தான் ஒரு வண்டியில போகுது, இல்ல 60 கிலோமீட்டர் தான் போகுதுன்னா, நீங்க கேஸ் இந்த சிஎன்ஜி கேஸ் போட்டு ஓட்டும்போது என்ன ஆகும்னா, ஒரு 80, 85 கிலோமீட்டர் கொடுக்கும். கார்லயே போது அதிகமா கொடுக்கும். ஸோ அதே போல தான் அவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா, நீங்க சிஎன்ஜி கேஸ் போட்டு ஓட்டுனீங்கன்னா, அவங்க சொல்றது நீங்க 1 கிலோவுக்கு 100 கிலோமீட்டர் போகும்னு அவன் கிளைம் பண்றான். அந்த கம்பெனிக்காரன் என்ன சொல்றான்னா, 1 கிலோ சிஎன்ஜி நீங்க போட்டீங்கன்னா, 100 கிலோமீட்டர் அந்த பைக் உங்களுக்கு மைலேஜ் குடுக்கும். ஆனா, இந்த சிஎன்ஜி கேஸ் போட்டு ஓட்டும்போது, இந்த பெட்ரோல் ஃப்ரீ, மைலேஜ் ஃப்ரீ. நீங்க டென்ஷன் இல்லாம ஓட்டலாம். நான் கூட அப்படிதான். இன்னைக்கு நான் கூட பார்த்தீங்கன்னா, சிஎன்ஜி கேஸ் போட்டுட்டேன்னா என் வண்டியில, அந்த ஃப்ரீடம் பைக்ல, எனக்கு ஒரு 3 நாளைக்கு நான் பெட்ரோல் போட தேவையில்ல. ஃப்ரீயா ஓட்டிப்பேன். ரிலாக்ஸா இருக்கும். அந்த ஒரு அர்ஜின்னு இருக்காது. பிளஸ் பத்தாவதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, எக்ஸ்ட்ரா 2 லிட்டர் பெட்ரோல் குடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு சிஎன்ஜி காலி ஆயிடுச்சுன்னா, நீங்க டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம்? பெட்ரோல் போட்டுக்கலாம். கவனிங்க. உலக பிரகாரமான ஒரு மனுஷனே ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சு நீங்க ஃப்ரீயா இருக்கணும். டென்ஷன் இல்லாம வண்டி ஓட்டணும்னு சொல்லி ஒரு உலகத்துல ஃப்ரீடம்னு வண்டியை கண்டுபிடிக்க முடியும் என்று சொன்னால், கவனிங்க. சராசரத்தை பார்த்த ஆண்டவர். இன்னைக்கு மனுஷனுக்கு அதெல்லாம் ஃப்ரீ கிடையாது. இன்னைக்கு பேட்டரி ஒண்ணு வந்துருச்சு, அதுல போயிடுறான். எத்தனையோ பேருக்கு நான் சார் நடந்தே போறேன். இப்ப நீ வண்டி வேணா நடந்து கூட சிலர் போயிடுறான். நான் ஃப்ரீயாவே போயிடுறேன் அப்படின்னு நடந்து கூட சிலர் போயிடுறான். அதுவும் இங்க மேட்டர் இல்ல. ஒரு மனுஷனுக்கு உண்மையான விடுதலை எது 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 வேண்டும் என்று சொன்ன பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும். சாபத்திலிருந்து விடுதலை வேண்டும். அது இந்தியா இன்னைக்கு ஜெனரேஷன் ரொம்ப மாறிட்டே போகுது. ஃப்ரீடம தவறா பயன்படுத்த நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃப்ரீடத்தை தவறாக பயன்படுத்துகிற ஜென்ரேஷன் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா வர 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 கெட்டு போயிடுச்சு. நான் ஏற்கனவே சேர்ச்சிலலாம் பேசியிருக்கேன் நான். ஓவர் ஃப்ரீடம் அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் ஒரு மனுஷனுக்கு ஃப்ரீடம் எங்கே, ரியல் ஃப்ரீடம் எங்கே இருக்கிறது? ஆத்மாவில் ஒரு விடுதலை எங்கே இருக்கிறது? பாவத்தின் ஒரு விடுதலை எங்கே இருக்கிறது என்று சொன்னால், சத்தியத்தையும் அறிய வேண்டும், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ ஒரு மனுஷன் சத்தியத்தை படிக்கும் பொழுது, சத்தியத்தை அறியும் பொழுது அவன் விடுதலையாகிறான். யோவான் 8ஆம் அதிகாரம் 32 அடுத்தது 36. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். 2வது ஆண்டவர் சொல்றார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஒரு மனிதனை விடுதலையாக்க முடியும். பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், பாவ கட்டுகளிலிருந்தும், அல்லது குடும்ப சூழ்நிலை எந்த விதமான சூழ்நிலை நிறைய பிரச்சனைகளால் மேற்கொள்ள முடியாமல் இருக்கலாம். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவால் விடுதலையாக்க முடியும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்ப குமாரன் விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னால் செய்ய வேண்டியது என்ன? சத்தியத்தையும் சத்தியம் கவனிங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த யோவான் 1 அதிகாரத்தில் வரும். அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு வரும். கிருபையினாலும் சத்தியத்தையும் நிறைந்தவராய். அப்ப அப்படி என்று சொன்னால் வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது, சத்தியத்தை படிக்கும் பொழுது, சத்தியத்தை அறியும் பொழுது, சத்தியத்தை அறிவது என்பது ஏதோ நம்ம ஜஸ்ட் படிக்கிறது மாத்திரம் இல்லை, கேட்கிறது மூலமா, வசனங்கள் அறிந்து கொள்வது மூலமாய், படிப்பதன் மூலமாய், கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு தூரம் கடவுளுடைய வார்த்தையை உள்ள உட்கொள்கிறோமோ, அறிகிறோமோ அத்தனை அளவுக்கு விடுதலை உண்டாகும். ஏனென்று சொன்னால் அந்த சத்தியம் தான் இயேசுவாய் இருக்கிறார். ஆகவே இயேசு விடுதலையாக்கினால், அப்ப சத்தியத்தை படிக்கும் பொழுது இயேசு நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கொண்டு வருவார். எப்பேற்பட்ட பிரச்சனையும் பரவாயில்ல, அவர் விடுதலை கொடுப்பார். லூக்கா 23:25 கலகத்து நிமித்தமும் கொலைபாத நிமித்தம் காவலில் போட்டுப்பட்டது அவர்களை கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ ஒரு இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இங்க பாத்தீங்கன்னா பரபாசை விடுதலையாக்குவதை குறித்து இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பரபாஸ் ஒரு கொலைபாதகன், கலகக்காரன்.
ஆனால் அவனுக்கு அன்றைக்கு விடுதலை கிடைக்கிறது. ஆனால் அவனுக்கு பதிலாக கொல்லப்படுகிறது யார்? அவனுக்கு பதிலாக மரண தண்டனை ஏற்றுக்கொள்வது யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. அப்ப அவன் விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொன்னால் somebody die. இன்னைக்கு இந்தியா சுதந்திரத்தை பத்தி நம்ம நிறைய பேசுறோம். இந்திய சுதந்திரத்துக்கு எத்தனை பேர் பாடுபட்டிருக்காங்க, எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க. அந்த கொடி காத்த குமரன்லாம் பார்த்தீங்கன்னா, கொடியை கையில் வச்சுட்டு கடைசி வரைக்கும் விடாம என்ன பண்ணிக்கிறார், அப்படியே இறந்துட்டார். அதனால அவர் கொடி காத்த குமரன்னு பேர். எதிர்த்து போய் எதிர்த்து என்ன பண்றாரு, சுதந்திரத்துக்காக போராடும் போது போலீஸ் அவர் அடிக்கிறாங்க. அடிச்சு அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. ஆனால் அந்த கொடியை கடைசி வரைக்கும் அவர் இறுக பிடிச்சிக்கிறார். கொடியை விடவே இல்லை. ஆகவே தான் அவருக்கு கொடி காத்த குமரன். ஒன்று மாத்திரம் பகத்சிங், நிறைய பேர் இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும், இந்தியா விடுதலை அடைய வேண்டும் சொல்லி இவ்வளவு பேர் ரத்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். இங்கே ஒன்று சொல்லட்டுமா, இங்கே பரபாஸ் என்பன் விடுதலை ஆவதற்கு இயேசு தன் ஜீவனை கொடுத்தார். அவன் விடுதலை பெற வேண்டுமானால் இயேசு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஒருத்தருக்கு தான் விடுதலை, ஒருத்தருக்கு தண்டனை. அங்க அவங்களுடைய சட்டத்தின் அங்க யாரை விடுதலையாக்குறது, இயேசுவியா பரபாசியா? ஒரு குற்றமும் செய்ய தூய பிரஜாபதி இயேசு பரபாசுக்கு பதில் தண்டனை ஏற்றுக்கொள்கிறார், சிலுவையில் அறையப்படுகிறார். அருமையானவர்களே, இன்று நமக்காக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை அவரை ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நாம் யாராக இருந்தாலும் சரி, குமாரனாக இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்குவார் என்று சொன்னால் நம்முடைய விடுதலை நிச்சயம். ஆகவேதான் தழும்புகளால் குணமானீர்கள். வியாதியிலிருந்து விடுதலை வேண்டுமா, அவருடைய தழும்புகளாலே குணம் உண்டு. பாவத்திலிருந்து விடுதலை வேண்டுமா, அவருடைய இரத்தத்தால் விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அருமையானவர்களே, எத்தனையோ பேர் இன்னும் பாவத்தக்க உலகத்தில் இருக்கிற மக்கள் எங்கெங்கேயோ போய் கொண்டிருக்க, எத்தனையோ மலைகளுக்கு ஏறி கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ ஆறுகளை கடந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ நதிகளிலே மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. பாவத்திலிருந்து மனிதனுக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் குமாரனாக இயேசு விடுதலையாக வேண்டும். அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும், இந்த பாவம் தான் இல்லை, இந்த பாவம் தான் இல்லை, எல்லா சகல என்று சொன்னால் சகலதான், சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நிறைய நேரத்தில் பாவத்தில் போராடி கொண்டிருப்போம். நம்ம கூட கிறிஸ்டின் ஆகிக்கலாம், கிறிஸ்துவர்களாக கூட இருந்துக்கலாம். ஆனால் பல நேரத்தில் சில பிரச்சனைகளை, சில பாவத்தில் போராடி கொண்டிருக்கலாம். சத்தியத்தை நம்ம அறியும் பொழுது சத்தியம் நமக்கு விடுதலை ஆக்கும். குமாரனை அறியும் பொழுது, குமாரனிடத்தை இன்னும் கிட்டி சேரும் பொழுது அந்த குமாரன் நம்மை விடுதலை ஆக்குவார். இயேசு கிறிஸ்து